ஆடுறீரு? ஏன் ஆடுறீரு? உரத்துல இல்லைங்க. நீ செஞ்ச காரியத்துக்கு உரத்துல எப்படி இருக்க முடியும்? நட்டுவனால பறக்க வேண்டிய இங்க வந்துகிட்டு உத்தரவு வாங்கிட்டு இருக்கிறீங்க. ராஜினாமா பண்றீரா? ராஜினாமா பண்றீரா? ஐயா நீ ராஜினாமா பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போற அந்த கண்ணசாமி போல செத்து போட நினைக்கிறீரா? இப்ப போயிடு. போயிட்டு மரியாதை இல்ல. நான் இந்த வீட்டை விட்டு போயாச்சுன்னா சோத்துக்கு டங்கி அடிக்கணும். டங்கி அடிப்பே டங்கி அடிப்பே எனக்கு தெரியாது. முதல்ல இதை வீட்டை விட்டு போயிடு. ரொம்ப வச்சுக்கிட்டு எவையா மாரடிப்பான்? நீங்க தான் எதுக்கு? எத்தனை நாளைக்குயா? சாகர பரியந்தம். சாகர பரியந்தம் மோச்சு நான் மாரடிக்கணுமா? என் தலையில எழுதிருக்க ஐயா. என்னமோ தெரியல. என்னமோ தெரியலையா? ஐயா அப்படி உங்க எதுக்காக அனுப்புன? நீங்க அனுப்பிச்சீங்க. அது எதுக்குன்னு தெரியல. எதுக்குன்னு தெரியலையா? இல்ல உங்க எதுக்கு அப்புறம் நான் வச்சுக்கிறது? வச்சுக்கிறது எதுக்காவது வச்சுக்கிறது. எதுக்காவது எதுக்கு வச்சுக்கிறது? சொன்னதே ஒழுங்கா செய்ய தெரியல. எதுக்காக வச்சுக்கிறதா? பசியோட இருக்க பலகாரம் என்னாச்சுன்னு பார்த்து வாயான்னு சொன்னா இங்க வந்து அவட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கிறீரா? நீ நான் வந்து சிங்காரிக்கிட்ட போல போய் பலகாரத்தை பத்தி சொன்னேன். அவ இது பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன இது பண்ணிக்கிட்டு இருக்கா? என்ன தோசை? ஆடாதையா உண்மை சொல்லி பிரயோஜனம் இல்லையா? காலம் காத்தால அவளை முதல்ல கணக்கு தேய்த்து வெளியில அனுப்பு. நீங்க அதை மட்டும் செஞ்சாதுங்க. என்ன வேணாலும் வெளியே போக சொல்லுங்க. சிங்காரியை மட்டும் போக சொல்லிடுவாங்க. ஏன்னா பெரியவங்க சொல்லுவாங்க மங்கை இல்லா மகிமை. ஐயா சொல்றேன். மங்கை இல்லா மலைகளுக்கோ மதிப்பும் இல்லை, புத்தமில்லா தோட்டத்துக்கோ அழகும் இல்லை. மங்கை இல்லா நிறுத்தியா பாட்டு வேற உனக்கு தெருக்கூத்துல இருந்த பயம் மாதிரி அலறீங்க. இருந்திருக்கிறீங்க. பலவேஷம் போட்டிருக்கேன். ஒரு வேஷத்தை ஒழுங்கா செஞ்சினாலும் ஒழுங்கா இருக்க போறீங்க. சொன்னதை கேட்டுக்கிட்டு ஆளில்லா குறை ஆளில்லா எழுத்து பேசாத உங்களோட பிரிச்சு அடிச்சு கொண்டு விடுவேன். ஏதோ புள்ள மாதிரி வளர்த்துட்டமே அப்ப அவளே அடைக்கிட்டு போக வேண்டியது. கடைசி வரைக்கும் அப்படி இன்னொரு கடைசி வரைக்கும் இருக்குது. அப்புறம் பேசு.